மீண்டும் மணிப்பேச்சில் உங்களை நாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டரோட 4th சாப்டரோட 2nd பார்ட், எப்படி பாண்ட் செலக்ட் பண்ணணுங்கிறத பற்றி கிரஹாம் என்ன சொல்கிறாருன்னு. அவர் சொல்கிறது ஒரு 5-6 பாயிண்ட். அதை நான் இந்தியாவுக்காக கொஞ்சம் ஸ்லைட்டாக மாற்றி சொல்கிறேன். 3-4 பாயிண்ட் கூட நான் நிறுத்திக்கிறேன். ஒரு பாண்ட் வாங்க போகிறோன்னா நம்மளுக்கு 2 இம்பார்ட்டண்ட் கன்சிட்ரேஷன் வேணும். பாண்டில் ஃபிக்ஸட் டெபாசிட்டையும் சேர்த்துக்கணும். பாண்டோடது டேக்ஸ் ஃப்ரீயா டேக்ஸ் ஃப்ரீ இல்லையா, அடுத்தது எவ்வளோ தூரம் உங்களுக்கு மெச்சூரிட்டி வேணும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டேக்ஸ் ஃப்ரீ பாண்டு வாங்கிறது முட்டாள்தனம். அதோட பெரிய முட்டாள்தனம் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வைக்கிறது. இது 2 தான் பெரிய ப்ராப்ளம். ஏங்கிறத சொல்லிடுறேன். டேக்ஸ் ஃப்ரீ பாண்டுக்கு 4.5% தான் இன்ட்ரெஸ்ட் தருவாங்க. 4.5% இன்ட்ரெஸ்ட் வாங்கினீங்கன்னா இன்றைக்கி ஆக்சுவலி பப்ளிஷ்ட் இன்ஃப்ளேஷனே 6%. அதனால் உங்களுக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன் கிடைக்கும். டேக்ஸ் ஃப்ரீ பாண்டு வாங்கிறதுல முட்டாள்தனம். 2வது, ஒரு லார்ஜ் கமர்ஷியல் பேங்க்கில் நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா 5.3 to 5.5% மேலே ரிட்டர்ன் தர மாட்டாங்க. 10% ப்ரிசென்டிவ் டேக்ஸ் பிடிச்சிருவாங்க. 4.25% தான் உங்கள் கைக்கு வரும். மீதி இருக்கிற 10% 1.5 வருஷம் கழிச்சு கையில் வரும். அது இப்போ வராமையே இருக்கலாம். அதனால் இது 2ம் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுக்கறது. அதனால் உங்களால் டேக்ஸ் ஃப்ரீ பாண்டும் இல்லை எஃப்டியும் யூஸ் பண்ணி வேஸ்ட்டு. ஸோ நான் ஹையஸ்ட்டு டேக்ஸ் ப்ராக்கெட்டில் இருக்கீங்கன்னு வச்சுப்பேன். ஆல்ரெடி நீங்கள் 33% டேக்ஸ் ப்ராக்கெட்டில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு எந்த ரிட்டர்னுக்கு மேலே வந்தால் நீங்கள் டேக்ஸ் ஃப்ரீ போகலான்னு. நீங்கள் 7% ரிட்டர்ன் வரைக்கும் வந்ததுன்னா 7% வந்தாலே யூ ஷுட் ஆப்ட் ஃபார் தட் பாண்ட் ரேதர் தென் அ டேக்ஸ் ஃப்ரீ பாண்ட். 7% கீழே போனால் தான் நீங்கள் டேக்ஸ் ஃப்ரீ பாண்டு கிட்ட போகலாம். அதனால் எனி பாண்ட் டுடே வில் கிவ் மோர் தென் 7%. அதனால தான் டேக்ஸ் ஃப்ரீயும் டெபாசிட்ஸையும் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கன்னு என்னோடய அட்வைஸ். ஃபாலோ பண்ணணும்னு ஒரு கம்பல்ஷனும் கிடையாது. ஃபஸ்ட்டு சாய்ஸ் உங்களுக்கு வருது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவே இஷ்யூ பண்ணுற பாயிண்ட் 7.75%க்கு இஷ்யூ பண்ணுறாங்க. 2028 மெச்சூரிட்டி, அதாவது 7 வருஷம் மெச்சூரிட்டி லாக்இன் பீரியட். 7 வருஷத்துக்கு நீங்கள் பணத்தை திரும்பி கேட்க முடியாது, ட்ரேட் பண்ண முடியாது. 7 வருஷத்துக்கு லாக் பண்ணிங்கன்னா 7.75% கொடுப்பாங்க. 30% டேக்ஸ் ப்ராக்கெட்டில் இருந்தாலும் டேக்ஸ் ஃப்ரீயோடு இது பெட்டர். அதனால் அந்த பாண்டுக்கு நீங்கள் ஆப்ட் பண்ணலாம். இன்னொன்று கிளியராக புரிஞ்சுக்கோங்க, டேக்ஸ் இவேஷனும் டேக்ஸ் அவாய்டன்ஸும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். டேக்ஸ் இவேஷனுங்கிறது ஒரு க்ரைம், தப்பு பண்ணுறது, ஜெயிலுக்கு கூட நீங்கள் போகலாம். டேக்ஸ் அவாய்டன்ஸுங்கிறது உங்கள் பர்த் ரைட். சட்டத்தில் இருக்கிற எல்லா லூப்பையும் யூஸ் பண்ணி டேக்ஸை நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணுறது உங்களோட பர்த் ரைட். ஸோ என்னோடய அட்வைஸ் என்னென்னா, நல்ல ஒரு கன்சல்டண்ட்டோ ஆடிட்டரோ பார்த்து எப்படி டேக்ஸ் பிளானிங் பண்ணுறதுன்னு பார்த்து டேக்ஸ் எப்படி மினிமைஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள், இன்ஸ்டெட் ஆஃப் இன்வெஸ்டிங் இன் டேக்ஸ் ஃப்ரீ பாண்ட்ஸ். இந்த ட்ரீட்மெண்ட் இதோட முடிஞ்சுது. அடுத்தது, எவ்வளோ நாள் உங்களுக்கு மெச்சூரிட்டி வேணும்னு. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேசிக்கலி யூஆர் லாக்கிங் இன் தி நம்ம ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நீங்கள் லாக்இன் பண்ணுறீங்க. ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நீங்கள் லாக்இன் பண்ணால் இன்ட்ரெஸ்ட் ரேட் இறங்க உங்களோட பாண்டோட வேல்யூ ஏறும். ஸோ ஆஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ட்ராப், யூ வில் மேக் மோர் மனி இன் பாண்ட்ஸ் அண்ட் யூ வில் செல். இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆர்பிஐ ஏற்றினா உங்களோட பாண்டை மார்க்கெட்டில் ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கிடைக்கும், உங்களுக்கு பிரின்சிபல் லாஸ் ஆகும். அதனால் அதை பற்றி ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் கவலைப்படக்கூடாது. நீங்கள் மெச்சூரிட்டி வரைக்கும் ஹோல்டு பண்ணணும். மெச்சூரிட்டிக்கும் ஹோல்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பணம் கிடைக்கும். பாண்டை நீங்கள் ப்ரீமியம் கொடுத்தா வாங்குவீங்க. அதனால் ஒரு 2 to 3 years நீங்கள் பாண்டை வச்சுருந்தா தான் உங்களுக்கு லாபம் வரும். ஸோ தேர்ஃபோர் லுக் அட் கீப்பிங் ஹோல்டிங் அ பாண்ட் ஃபார் அ மினிமம் பீரியட் ஆஃப் 3 years. நார்மலாக 4 வருஷம் எக்ஸ்பயர் ஆகிற பாண்டு தான் வாங்கணும் நீங்கள். சம்டைம்ஸ் ஸ்பெஷல் சுச்சுவேஷனில் 2 year பாண்ட்ஸ் ஆல்சோ பிகம் அவைலபிள். அதே மாதிரி the maximum you can stretch a bond is for 10 years. ஸோ பிட்வீன் 4 and 10 yearsக்குள்ளே இருக்கிற மெச்சூரிட்டியை தான் நீங்கள் டெஃபினட்டாக பார்க்கணும். பாண்டை வாங்குறச்ச நீங்கள் கால ஆப்ஷனை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. கால ஆப்ஷன் என்னென்னா, இன்றைக்கி மார்க்கெட் ரேட் ஹையாக இருக்குது, ஒரு பர்டிகுலர் பீரியடில் இஷ்யூயிங் கம்பெனி ஆர் பேங்க் ஆர் ஃபைனான்ஸ் கம்பெனி வாட் எவர் இஸ் தி என்டிட்டி, அவங்க உங்கள்கிட்ட பாண்டை திரும்பி வாங்கிட்டு பைசாவை அப் டு டேட் திரும்பி கொடுத்துடலாம். திரும்பி தே கேன் ரீப்ளேஸ் இட் பை லோவர் காஸ்ட். இன்றைக்கி என்னால் 10% வட்டி கொடுத்து தான் மார்க்கெட்டில் பாண்டு கொடுக்க முடியும்னா
நான் என்ன பண்ணுவேன், இன்றைக்கி 10% பாண்டை கொடுப்பேன். 2 வருஷம் கழிச்சு எனக்கு 7% கடன் கிடைக்குதுன்னா, 7% நான் புதுசாக கடன் வாங்கி இந்த 10% பாண்டை க்ளோஸ் பண்ணுவேன். இது பேர் கால் ஆப்ஷன். இந்த கால் ஆப்ஷனுங்கிறது ஒரு ஃப்ராடு தனமான வேலை. கால் ஆப்ஷன் மினிமம் 5 இயர்ஸ் ஃப்ரம் தி டைம் யூ பாண்டில் ஆர் 4 இயர்ஸ் ஃப்ரம் தி டைம் யூ பர்ச்சேஸ் தான் அந்த கால் ஆப்ஷன் இருக்கணும். நார்மல் 10 உங்களுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணுறீங்கன்னா சேஃபாக 10 இயருக்கு வாங்கிக்கிறது பெட்டர். மார்க்கெட்டோட ஷார்ட் டேர்ம் ஃப்ளக்சுவேஷன்ஸை பற்றி பார்க்காதீங்க. இது மாதிரி பாண்டு பார்க்குறச்ச 2 டைப் ஆஃப் பாண்ட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஒன்று பேங்க் பார்க்கலாம், இன்னொன்று கம்பெனிஸ் இஷ்யூ பண்ணுற பாண்டை பார்க்கலாம். நிறைய பேர் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் இஷ்யூ பண்ணுற நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் வாங்கி ரொம்ப லாஸில் இருக்குதுன்னு பயப்படுறாங்க. எக்ஸிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் உங்களுக்கு எக்ஸிட் ஆப்ஷன் வேணும்னா யூ ஷுட் பை எய்தர் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் ஆர் ப்ரைவேட் செக்டர் பேங்க் பாண்ட்ஸ். இதை வாங்கினீங்கன்னா எக்ஸிட் உங்களுக்கு மார்க்கெட்டில் 3 இயர்ஸ் ஹோல்டு பண்ண அப்புறம் எய்தர் அட் பார் ஆர் ப்ராஃபிட்டபிளாக உங்களால் எக்ஸிட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஹை கிரேட் கார்ப்பரேட் பாண்ட்ஸ் பார்க்கலாம். ஹை கிரேட் கார்ப்பரேட் பாண்ட்ஸ்னால் நான் சொல்கிறது ஒரு டாட்டாவோ இல்லை ஒரு காட்ரேஜோ இல்லை ஒரு மாதிரி ஒரு பெரிய நோன் ப்ரொஃபஷ்னல் கம்பெனி லார்சன் டியூப்ரோவோ இது மாதிரி கம்பெனி தான். இந்த ரேஷியோஸ் நல்லா இருந்தாலும் ஒரு கம்பெனி ஒரு இன்வெஸ்டரையோ அவனோட கஸ்டமரையோ ஃபேராக நடத்த மாட்டான்னு நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த மாதிரி ஒரு கம்பெனி பாண்டை நம்ம வாங்கக்கூடாது. அதே மாதிரி டயர் 1 டயர் 2க்கு நிறைய பேர் டிஃப்ரென்ஸ் கேட்டுருங்க. டயர் 1 பாண்டுங்கிறது ரிஸ்க்கு ஜாஸ்தி. பேங்க் திவாலி ஆகிடுச்சுன்னா உங்களதையும் ஈக்விட்டியாக மாற்றிடுவாங்க, இல்லை கம்ப்ளீட்டாக ரைட் ஆஃப் ஆகிடும். டயர் 2 பாண்டுங்கிறத அவ்வளோ சீக்கிரம் உங்களால் ரைட் ஆஃப் பண்ண முடியாது. எஸ் பேங்க்லேயே டயர் 2 பாண்டு இன்னும் அபேட்டால் அப்படியே இருக்குது. டயர் 2 பாண்டோட இன்ட்ரெஸ்ட்டை தான் 1 இயர் ஸ்கிப் பண்ணியிருக்காங்களே தவிர சேர்த்து கொடுக்கறதுக்கும் பேசியிருக்காங்க. அதனால் இஃப் யூ ஆர் லுக்கிங் அட் பாண்ட்ஸ், பை டயர் 2 பாண்ட்ஸ். வி ஆர் ரிலேட்டிவ்லி மோர் சேஃப். டயர் 1 பாண்ட்ஸ் ஸ்ட்ராங் பேங்காக இருந்தால் மட்டுமே வாங்குங்க. இதுதான் அவர் சொல்கிற போர்ட்ஃபோலியோ. ஸோ ஒரு ஐடியல் போர்ட்ஃபோலியோவில் அட்லீஸ்ட் 50% பாண்டில் இருக்கணும், 50% ஈக்விட்டியில் இருக்கணும். உங்கள்கிட்ட ஹை கிரேட் பாண்ட்ஸ் கிடச்சா 25% ஈக்விட்டியும் 75% பாண்ட்ஸ்லேயும் இருக்கலாம். இன்றைக்கி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவே 7.5 to 7.7% கிடைக்குது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் எனக்கு 7.8% வரைக்கும் கிடச்சிதுன்னா இட் இஸ் டெஃபினெட்லி பெட்டர் டு ஓன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தென் ரிஸ்க் மணி இன் ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது என்னோடய கருத்து. அதனால்தான் நான் பேங்க் பாண்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணேன். நன்றி, வணக்கம். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க, சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க, பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க. என்னோடய கிண்டல் புக்கு வாங்கணும்னா கீழே கிண்டல் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை அமுக்குங்க. இல்லை உங்களுக்கு ஹார்ட் காப்பி தான் வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கடைசியாக என்னை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கிறவன் moneypechu@gmail.com மெயில் அனுப்புவோம். நன்றி, வணக்கம்.